எப்பவுமே 2 விதமான ரூபங்கள் உண்டு. ஆட்சியில இருக்கும்போது ஒரு ரூபம், இல்லாத போது ஒரு ரூபம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது தான் திமுகவ திரும்ப தன்னுடைய கூட்டணிக்குள்ளேயே தக்க வச்சுக்கணும். அவங்கள கேட்குற சீட்ட அவங்களுக்கு குடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு பக்கம் சீட் பேரம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அறிவாலயத்தில 2G கேஸ்க்காக ரெய்ட் அடிச்சாங்க. அந்த கவர்மெண்ட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் சிபிஐ வந்து வேக வேகமா பாஞ்சு பாஞ்சு எல்லா ஆக்ஷனையும் எடுத்தது. அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில பிரதமரா இருந்தது மன்மோகன் சிங். ஆனா, அவர ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தது சோனியா காந்தி. அவங்களுக்கு என்னன்னா, இந்த 2G கேஸ் விஷயத்துல எந்த வகையிலும் காங்கிரஸ்க்கு சம்மந்தம் இல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் ராசா, கனிமொழி, கலைஞர் டிவியினுடைய சரத்குமார், மேல ஷாகித் பல்வா எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டாங்க திகார் ஜெயில்ல. போடும்போது நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சிபிஐ எடுக்கிற ஆக்ஷனு. கோர்ட்டே வந்து பெயில் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சாங்க காங்கிரஸ். இதே காங்கிரஸ் தான் இந்திரா காந்தி கவர்மெண்ட்லயும் திமுகவை படாத பாடு படுத்தி எடுத்திருக்கு. அது வந்து திமுகவுக்கும் தெரியும். கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா, காங்கிரஸ்க்கு வந்து ஏதாவது தண்ணி காட்டணும்னாக்கா, காங்கிரஸ்குள்ளேயே கோஷ்டிகளை தூண்டி விட்டு